பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழில்பு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள். அண்ணா வணக்கம். பி குரு சொந்தங்களுக்கும் வணக்கம். கார்த்திக் வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கு கார்த்திக். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம்ண்ணா. நேத்திக்கு மைய கூட்டம் உங்க பிஜேபி ஆபீஸ்ல நடந்திருக்கு. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில என்ன மாதிரியான டிஸ்கஷன், எதை பத்தி பேசுனீங்க? அதுல மைய கருத்துக்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் அந்த மையக்குழுல உறுப்பினர் கிடையாது. இருந்தாலும் வந்த செய்திகள், மத்தவங்கட்ட இருந்து கேட்ட கருத்துக்கள் படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு வகையில 2024 தேர்தல் பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி. தமிழக அளவுல பாஜக நோட்டா கட்சி, 3% கட்சி அப்படின்னு சொன்ன அவதூறுகளை தாண்டி இன்று ஒரு 11.5% வாக்குகளுடைய கட்சியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை நம்ம எல்லாரும் அதை பாராட்ட வேண்டிய விஷயம். அதே சமயம் கூட்டணியாக நம்ம 18.5% வாக்குகள் எடுத்திருக்கிறோம். இது இன்னொரு கோணத்துல பார்க்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகள்ல 1/3 சரியாக 78 தொகுதிகள்ல பாஜக கூட்டணி 2ஆம் இடத்துல இருக்கு. அப்ப அதற்கான சமிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வரும் சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 1/3 தொகுதிகள் நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. அதற்கான கட்சியை எப்படி தயார் செய்வது, வரும் சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சிக்கு வர வேண்டியதுக்கு கட்சி எப்படி தயார் செய்யுது, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலுமே நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கும். இந்த தேர்தலில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, நமக்கு சரியாக நடந்த விஷயங்கள் என்ன, எந்தெந்த பகுதிகளில் அதிக வாக்கு வாங்கியுள்ளோம், அதற்கான காரணம் என்ன, அதை பெற்று தந்த தலைவர்கள் யார், அந்த மக்களின் மனநிலை என்ன, ஒட்டுமொத்தமாக இது ஒரு தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கவும், தமிழக மக்களிடம் மேலும் ஆதரவை பெற்று 2026 பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலந்த ஆலோசனை கூட்டமாக நடந்திருக்கு. இதன் தொடர்ச்சியாக படிப்படியாக வரும் காலங்களில் அனைத்து நிர்வாகிகளும் கருத்துக்கள் பெறப்பட்டு அடுத்து வர தேர்தலுக்கு தயார் செய்யும் விதமாக கட்சி அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி செல்லும். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை கட்சிக்கு அடுத்த 2 ஆண்டுகள செயல் திட்டம், எதிர்வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக எடுக்க வேண்டிய நிலை என்ன, கூட்டணி கட்சியிடம் எப்படி புரிந்து செயல்பட வேண்டும், அதற்கான ஒரு முன்னேற்பாடாக நம்ம பார்க்கிறோமே ஒழிய இது நமக்கு ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இது ஒரு திருப்பு முனை கூட்டமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ஒரு சர்ச்சை அந்த பிரஸ் மீட்லயே மாநில தலைவர் பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே யார் இடம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க கூட்டணி கட்சியோட சேர்ந்து 18% எடுத்திருக்கீங்க. அங்க உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆனா அந்த கட்சி ஏடிஎம்கேல பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இருந்தும் அவங்க 23% எடுத்திருக்கோம். போன தடவையோட நாங்க கூடுதல் சதவீதம் எடுத்திருக்கோம்னு சொல்றாங்களே. அப்ப என்னதான் இருந்தாலும் பிஜேபியோட ஏடிஎம்கே கொஞ்சம் லீட்ல இருக்கிற மாதிரி தானே? இல்ல, நிச்சயமாக நம்ம அதிமுகவை விட அதிக வாக்கு வாங்கி விட்டோம் அப்படின்னு யாருமே இங்க கிளைம் பண்ணல. நம்மளுடைய வாதம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைப்பது போல் பாஜக என்று சிறிய கட்சி கிடையாது. உங்களுடைய மிக முக்கியமான தலைவர்களே, குறிப்பாக நம்ம வேலுமணி அவர்களை கொங்கு நாட்டு சிங்கம் 10க்கு 10 வெற்றி பெற்றுக் கொடுத்த ஒரே ஒரு மாவட்ட செயலாளர், கோவை மாவட்டத்துல 10 தொகுதியில ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவருடைய சொந்த தொகுதிகள்ல பதிவான வாக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக 58,000, பாஜக 57,000, இதுவே திமுக 98,000. சோ பாஜக இல்லாமல் அவராலேயே அவருடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அதே சமயம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது வெறும் 1000 தான் கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில. இது ஒரு சாம்பிள். இன்னைக்கு கோவையில் இருக்கிற 10 தொகுதிகளிலும் பாஜக அதிமுக வாக்குகள் இரண்டையும் கூட்டினால்தான் திமுகவை விட அதிகமாக வருகிறது. அதை வைத்து பார்க்கும் பொழுது 2026 தேர்தலில் பாஜக அதிமுகவை விட கோவை மாவட்டத்தில் அதிக இடத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வளர்ந்து வர்றோம், அந்த கட்சி தேய்ந்து போகுது. காரணம் பார்த்தா நமக்கு இன்றைய சமுதாயத்தின், தமிழகத்தோட இன்றைய தேவையை பேசக்கூடிய கட்சியாக, அடுத்த இளைய தலைமுறைக்கு தேவையான கட்சியாக, இளைய தலைமுறைகளோட அவங்களோட ஆசைகளை, அவங்களுடைய கனவுகளை பிரதிபலிக்கும் கட்சியாக பாஜக உருவெடுத்து வருகிறது. அந்த வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல்
இதுக்கு வந்து இந்த நெருப்பு கோழி வந்து தனக்கு பிரச்சனைனா மண்ணுக்குள்ள தலையை மூடி வச்சுக்குமா. அதே மாதிரி பூனை இருண்டு கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டாது. அது போல வந்து அதிமுக அவர்கள் உலகத்துல வாழ்றாங்க. அவர்களுக்கு நம்ம சொல்றதெல்லாம் வந்து தயவு செய்து ஒரு ஒரு தலைவர்களும் தங்களுடைய தொகுதிகளில் தாங்கள் பெற்ற வாக்குகள் என்ன, பாஜக பெற்ற வாக்குகள் என்ன அப்படிங்கறத வந்து அவங்க எந்த விதமான எந்த விதமான குழப்பமும் இல்லாம ஆராய்ச்சி செய்து பார்த்தாலே தெளிவாக புரியும். பாஜக வளர்ந்து விட்டது. பாஜக வந்து இன்னைக்கு அந்த கூட்டணியா தனியாக அமைத்து 18.5% இடத்தை வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பாஜகவை விட குறைந்த வாக்குகள் வாங்கி விடுவோமோ அப்படிங்கிற தோல்வி பயத்துலதான் இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் இருந்து அதிமுக விலகி ஓடி இருக்கிறாங்க. சோ அதனால வந்து அதிமுக பாஜகவை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு அவர்கள் எந்த இடத்தில் தோற்று போகிறார்கள் அப்படிங்கிறத அவங்க சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து அதிமுக நிக்கல. ஏன்னா இது ஒரு நியூ டிசிஷனும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர், அதிமுக தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க மாநில தலைவர் சொல்றாரு, இதுதான் திமுகவோட பி டீம். பாத்தீங்களா, விக்கிரவாண்டியில நிக்காதது காரணம் திமுகவோட பி டீம் அதிமுக. இது ஒரு பெரிய சாம்பிள், இது ஒன்னே போதும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம பல தொகுதிகளை பார்த்திருக்கோம். குறிப்பாக கோவை நாடாளுமன்ற தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா அதற்குள் இருக்கிற 6 சட்டமன்றத்துல 5ல வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்து காலம் காலமாக வலுவான தொகுதிகள் என சொல்லப்படுகிற சட்டமன்ற தொகுதியில வந்து இன்னைக்கு டெபாசிட் போயிருக்கு. ஸோ மறைமுகமாக அதிமுகவினருக்கு வந்து திமுக வெற்றி பெற்றால் கூட பரவாயில்லை, பாஜக வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற கோணத்துல வேலை செய்தார்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது. இதுதான் நம்ம நம்பர் பத்தி சொல்றோம். வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு கிடையாது. இன்னைக்கு வந்து நமக்கு விக்கிரவாண்டி சட்டமன்றத்தை பொறுத்தவரை அதிமுக அதிக வாக்குகள் வாங்கி இருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட பாமகவை விட அதிக வாக்குகள் வாங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில இப்ப வந்து எதற்காக வந்து பின்வாங்க வேண்டும், எதற்காக வந்து பயந்து ஓட வேண்டும்? அங்கதான் நமக்கு வந்து அந்த அந்த சந்தேகம் வலுக்கிறது. அதிமுக தன்னுடைய வாக்குகளை மறைமுகமாக திமுகவுக்கு செலுத்த நினைக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் வலுக்குது. எப்படி இருந்தாலும் வந்து இன்று இருக்கும் சூழ்நிலையில நேற்று வந்து நம்ம கள்ளக்குறிச்சி நடந்ததை பார்த்தோம். இந்த அரசு அதனுடைய செயல்பாட்டில் முழுக்க தோல்வி அடைந்து விட்டது. அது வந்து நமக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி சொல்ல முடியும்? நடக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு, இவங்க ஆட்சியில 2வது நடந்திருக்கு. பட் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியாது? இப்ப எஸ்பில இருந்து டிஎஸ்பில இருந்து ஈவன் கலெக்டர் முதற்கொண்டு அவங்க மாத்திருக்காங்கல்ல. ஏன் செத்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பயன்? இது வந்து 1 நாள் 2 நாள் நடந்திருக்குமா? எல்லா ஊர்ல நேற்று ஒரு நம்ம வீடியோவை பார்த்தோம். குடத்துக்குள்ள வந்து பாக்கெட்ல சாராயம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. பாக்கெட் சாராயம் குடத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு வித்துட்டு இருக்காங்க பொது வெளியில. இது போல வந்து இது அரசு 1 வருடம் முன்புதான், கடந்த ஆண்டு மே 16ஆம் தேதி மிக அருகில வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துல நடக்குது. ஸோ அதிலிருந்து அரசு கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அதில் எத்தனை பேருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க? எல்லாருமே பெயில வந்துட்டாங்க. இப்ப வந்து அதுல வந்து முக்கிய குற்றவாளி மருவூர் ராஜா என்கிற நபர் வந்து அப்போதைய அந்த மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் கூட இருந்த போட்டோ எல்லாம் வெளியில வந்தது. மஸ்தானோட ஆதரவு அவருக்கு முழுசா இருக்கு. ரொம்ப வந்து எதிர்கட்சிகள் அவரை பற்றி பேசிய பிறகுதான் காவல்துறை அவர்களை போய் கைது செய்து. இதே அப்போதைய டிஜிபி என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு மெத்தனால் கடந்த எரிசாராயத்தை குடிச்சுட்டாங்க, கள்ள சாராயங்கிற வார்த்தையை அவர் மறைக்கிறார். அதே போலதான் நேற்று வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியிலும் இது வந்து கள்ள சாராயம் தான் நம்ம சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு வந்து வயிற்று வலி இருந்தது, வேற நோய்களால இறந்திருக்கலாம்னு சொல்றாரு. இப்ப நம்ம பேசிட்டு இருந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா 34 பேர் இறந்திருக்காங்க. அதுல ஒரு சில குடும்பங்கள கணவன் மனைவி இருவருமே இறந்துட்டாங்க. 10 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை எல்லாமே அனாதையா இருக்காங்க. இதற்கான காரணம் யாரு? ஒரு பக்கம் வந்து டாஸ்மாக் மூலமாக சாராய விற்பனை அதிகப்படுத்தியிருக்கிற அரசு, சாராயமே போதுமான அளவு விற்கும் பொழுதும் கள்ள சாராயம் ஏன் புழக்கத்தில் இருக்கிறது? இங்க வந்து நம்ம கோவை பகுதியில் இந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா கல்லறைக்கு விற்பதற்கு தென்னை விவசாயிகள் கடுமையான போராட்டம் பண்றாங்க. அந்த கல்லறைக்கு யார் விற்றாலும் அவர்களை துரத்தி கைது செய்து சிறையடிக்கும் காவல்துறை கள்ளச்சாரத்தை ஏன் அனுமதிக்கிறது? இதுவே கல்லு நம்ம பார்த்தோம்னா கல் ஒரு போதைப் பொருள் இருக்கா இல்லையாங்கிறது சந்தேகமா இருக்கு. கல் ஒரு உணவுப் பொருள் வகையில தான் வருது.
இயற்கையாக பனைமரத்திலிருந்து எடுக்கப்படும் கல்லை தடுக்க முடிந்த காவல்துறையால் கள்ள சாராயத்தை ஏன் தடுக்க முடியவில்லை? அப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும், ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறது. ஏதோ ஒரு ஆளுங்கட்சியில் அதிசக்தி இல்ல வாய்ந்த இதுதான் இங்க நபர் சந்தேகம் எழுப்புற மாதிரி இருக்கு. தொடர்ந்து உங்க மாநிலத்தில இருந்து நீங்க பிஜேபி நிர்வாகிகள் என்ன சொல்றீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஆளுங்கட்சி ஆதரவு. ஏன்னா அமைச்சர் பேர் முதற்கொண்டு நீங்க சொல்றீங்க. நீங்க மதுவிலக்கு அமைச்சரை வந்து ரிசைன் பண்றது ஓகே. பட் பஸ்தான் அவர்கள் தொடர்பு பண்றீங்க. இங்க திமுக நிர்வாகிகள் இதுல ஆதரவு வந்து இல்லாம இதுல இப்படி வந்து நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த துறையோட பெயர் என்ன? துறையோட நோக்கம் என்ன? மதுவிலக்கு மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வு, ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி. இவர்கள் வந்து அந்த மதுவிலக்க வந்து கட் பண்ணி மதுவிலக்க விலக்கி வைத்து விட்டு ஆயத்தீர்வை, சாராயத்தின் மூலம் வருமானம் எவ்வளவு கிடைக்கும்? அதிக சாராயம் விற்ற யாருக்கு நன்மை? திமுக நடத்துற சாராய ஆலைகளுக்கு தான் நன்மை. இன்னைக்கு வந்து சாராய வரி மட்டுமே நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா பொருளோட மதிப்பு இருக்கும், அதற்கு மேல வரி போடுவாங்க. வரி மட்டுமே 55,000 கோடி இருக்கும் பொழுது அந்த பொருளின் மதிப்பு, அந்த பொருளை தயார் செய்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு பணம் போயிருக்கும்? அவர்களுக்கும் இது ஒரு 56,000 கோடியாவது போயிருக்குமா இல்லையா? அப்போ வந்து அவ்வளவு பெரிய தொழில் வளர்ச்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில் வந்து தமிழகத்தின் மிக பெரிய தொழிலாக சாராயம் காய்ச்சுவதும் சாராயம் விற்பனை செய்வதும் தமிழகத்தின் மிகப்பெரிய வருவாயாக, அரசோட வருவாயாக சாராய வரிதான் இருக்கு. இது இவ்வளவு சாராயம் வித்துமே, கள்ளுக்கடைகளை கல்லு வந்து எங்கேயுமே இறக்காமல் வந்து தடை செய்துமே, கல்லு இறக்கினால் கைது செய்து அதையும் முழுமையா கட்டுக்குள் வைத்திருந்த பொழுதுமே கள்ள சாராயம் விற்பனை ஆகிறது என்றால் அதுக்கு யார் காரணம்? அது வந்து நமக்கு இப்பதான் ஒரு 25 பேர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல இல்ல 2 இறந்திருக்காங்க. அமைச்சர்கள் அங்க போய் அவங்க என்ன சொல்றாங்க, பேட்டியில கூட சொன்னாங்க, இது வந்து போலீஸ் அவர்களோட கவனக்குறைவு. அதனாலதான் இப்படி நடந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்கல்ல. போலீஸ் யாரு கையில இருக்கு? போலீஸ, காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக வைத்திருக்கும் முதல்வர் தோற்றுவிட்டார் அப்படிங்கறது அங்க வருது நமக்கு. காவலுக்கு வந்து நமக்கு அரசு எதுக்கு அதிகாரத்துக்கு வர்றீங்க? அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சரா, முதலமைச்சர் இருக்கிற நபர் வந்து அவர்களோட துறையை சரியாக வந்து ஆளுமை செய்ய வேண்டும். அவர் வந்து யாரு தவறு செய்யறாங்களோ அவருக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணும், ஆக்ஷன் எடுக்கணும். எதுவுமே இல்லாத உளவுத்துறை எதுக்கு இருக்கு? உளவுத்துறைக்குன்னு ஒரு ஏடிஜிபி இருக்காரு, மிகப்பெரிய நெட்வொர்க் தமிழகம் முழுக்க இருக்கு. இப்ப சாராயம் குடிக்கிறவனால எந்த இடத்துல சாராயம் கிடைக்குதுன்னு போய் வாங்க முடியுது. அப்போ அது வந்து உளவுத்துறை எப்படி கோட்டை விட்டாங்க? ஒரு காவல் நிலையத்திற்கும் ஒரு உளவுத்துறை இருக்கா இல்லையா? அவங்க முழு நேர வேலையே அங்கு நடக்கும் சட்டவிரோத செயல் பற்றி தகவல் சேகரிக்கிறதா. அப்போ உளவுத்துறையோட பணி என்ன? உளவுத்துறையோட தோல்வி, இது வந்து காவல்துறையோட தோல்வி, இது வந்து மாவட்ட நிர்வாகத்தோட தோல்வி, இது வந்து ஒட்டுமொத்தமாக மதுவிலக்கு துறை அமைச்சரோட தோல்வி, இது வந்து முதல்வரோட தோல்வி. முதல்வர் இதுவரைக்கும் வந்து காவல்துறையினர் தோல்வி அடைந்தாலும் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து கடைமடையில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மேல பழி போட்டு நம்ம போக முடியாது. இப்ப அந்த உளவுத்துறை வந்து மேல செய்திகள் சொல்லியிருக்கணும். அது சம்பந்தமாக அந்த மாவட்ட காவல்துறை ஆணையாளரோ இல்ல வந்து மாநில அளவுல டிஜிபிக்கோ தகவல் போயிருக்கணும். இது வந்து ஏன்னா நம்ம இது முதல் முறை கிடையாது, ஒரு ஆண்டு தான் ஆகியிருக்கு. அடுத்து வந்து இதே மாதத்துல போன வருஷம் வந்து மே மாசம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வருடம் வந்து ஒரு வருடத்துக்குள்ள வந்து மீண்டும் நடந்திருக்கு. அப்ப இது ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாக தோல்வி, அதற்கு காரணம் முதல்வர். அவருடைய கட்டுப்பாடு இல்லாமல் காவல்துறை செயல்படுகிறது. காவல்துறையினர் வந்து என்ன தவறு செய்தாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து இவர்கள் செய்ய தவறின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து 34 குடும்பங்கள் தங்களுடைய தங்களுடைய உறவினர்களை இழந்து அனாதையா நிக்கிறாங்க. இதுல வந்து பல குழந்தைகள் இன்னைக்கு வந்து அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருக்காங்க. அதற்கு காரணம் நிர்வாக சீர்கேடு. அடுத்த ஒரு சர்ச்சை நேத்திக்கே பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தலைமையில நாங்குநேரி அங்க 2 மாணவர்களுக்கு ஜாதி ரீதியான தாக்குதல் நடந்ததற்காக ஒரு கமிஷன் போட்டாங்க. அவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து முதல்வர் அவர்களுக்கு கொடுத்ததுல இருந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே அந்த ரிப்போர்ட் நாங்க ஏத்துக்க மாட்டோம், இது ஜாதிய ஒழிப்பதற்கான கிடையாது, இது குறிப்பிட்டு ஒரு மதத்துக்கு எதிராக அந்த ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நீங்க ஜாதி மதத்தை விடுங்க, அவர்கள் சொல்ற பரிந்துரையில ஒரு சிலதை மட்டும் நம்ம பார்ப்போம். பள்ளி ஆசிரியர்கள் பொட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது, மாணவர்கள் வந்து அந்த திலகம் விபூதி வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது அப்படிங்கிற இந்த கயிறு கூட நான் கட்டியிருக்கேன்.
இது வாரணாசியில கட்டின கயிறு. அப்ப நம்மளுடைய மத நம்பிக்கையை, குறிப்பாக இந்து மத நம்பிக்கையை திட்டமிட்டு சீர்குலைக்கும், அழிக்கும் முயற்சி இது. நம்ம அடையாளம் நீங்க அடையாளம் இருக்கிறது தப்பு இல்ல. அந்த அடையாளத்துல ஏற்றத்தாழ்வை கொண்டு வருவதுதான் தவறு. மாணவர்களுக்கு இப்ப நம்ம பள்ளிகளுக்குள்ள மட்டுமே கிடையாது, வெளியிலேயே சமுதாயம் இப்படிதான் இருக்கு. நீங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை சீர்திருத்துவது எப்படின்னு பார்க்கணுமே ஒழிய, பள்ளிகளுக்குள்ள நீங்க ஊதி வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, நீங்க கயிறு கட்டக்கூடாது அப்படிங்கறதுனால சாதி எப்படி ஒழியும்? அதே சமயம் இந்த அந்தந்த பகுதிகளை ஆசிரியர் என்ன சாதியில இருக்கணும், ஆசிரியர் என்ன சாதி இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவர் பரிந்துரையா கொடுத்திருக்காரு. அது எப்படி செயல்பாட்டுக்கு வர முடியும்? ஒரு ஆசிரியர் அவர் சாதி பட்டத்தின் மேல தவறு செய்யலாம், ஆனா ஒட்டுமொத்த ஆசிரியர்களை அப்படிதான் அப்படி ஜென்ரலைஸ் பண்ணி ஆசிரியர்களை நியமனம் ஜாதி அடிப்படையில தான் போடணும் அப்படிங்கிறது எப்படி? எந்த பகுதியில எந்த சாதி அதிகமா இருக்குன்னு எப்படி தெரியும்? அப்படியே மக்கள் தொகையை வச்சு நீங்க முடிவு பண்ணா கூட மாணவர்கள் உள்ள வரப்ப எந்த சாதியில இருந்து வர்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? சோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நடைமுறைக்கு ஒத்து வராத கருத்துக்களை பரிந்துரை என்ற பெயரில் முழுக்க முழுக்க இந்து மதத்தின் அடையாளங்களை அழிக்கும் முகமாக, அழிக்கும் நோக்கத்தில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஓய்வு பெற்ற நீதியரசர். அவர் அதன் பிறகு ஒரு அரசியல் பின்னணியோட தான் செயல்படுறாரு. நம்ம ஜெய் பீம் படத்திலேயே பார்த்தோம். அந்த ஜெய் பீம் படத்தை இவர் மனக்கட்டு ப்ரமோட் பண்ணாரு. கடைசியா யாருடைய கதையை மையமாக எடுக்கப்பட்ட படமோ அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு எந்த ரீதியும் கிடைக்கல. சோ ஆக மொத்தம் இவர்கள் தங்களுடைய அரசியல் அஜெண்டாக்களை அவருக்கு அவர் திணிக்க நினைக்கிற சமூகத்தில் இந்து மதத்தை ஒழிக்க நினைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல முழுக்க முழுக்க இது தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் இந்து மதத்தின் மீது கொண்ட வன்மத்தால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை. இந்த அறிக்கையை அரசு செயல்படுத்த நினைத்தால் மேலும் குழப்பங்கள் தான் வருமே ஒழிய இதனால் எந்த நன்மையும் கிடைக்க போவதில்லை. அரசு இவரை போன்ற ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒருவரை இந்த பணிக்கு நியமித்தது தவறு. இது இந்த அறிக்கையை நேற்று ஒரு செய்தியில பார்த்தோம். அறிக்கையை ஒரு ஊராட்சி துணைத் தலைவர் கிழிச்சு போட்டாரு. அந்த மாதிரி இதேதான் இந்த மாநில அரசு இந்த அறிக்கையை டஸ்ட்பின்ல போட்டு வேறு வகையில் எப்படி ஆக்கப்பூர்வமாக மாணவர்களிடம் மோதலை தவிர்க்க முடியும். மாணவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கல்வி, அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும். தம்பி நம்ம இது ஏற்றத்தாழ்வு கிடையாது, நீ எல்லாத்தையும் சமமா மதிக்க கத்துக்கணும், உலகம் அந்த திசையில தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாணவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வு, போதுமான பொது அறிவை ஏற்படுத்தி கொடுத்தாலே இந்த மோதல்களை தவிர்க்க முடியும். இவர் சொல்ற வழிமுறைகளை பின்பற்றினால் இன்னும் மோதல்கள் அதிகமாகுமே ஒழிய குறைவதற்கான 1% வாய்ப்பு கூட கிடையாது. பொறுத்து பார்ப்போம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்லையாங்கிறது பொறுத்து பார்ப்போம். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாங்க. நன்றி கார்த்திக்.